ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு கோவப்பட மாட்டேன், நீ எனக்கு யாருன்னு சொல்லிவிட்டு இந்த கதிருக்கு பட்ட கோவம் இருக்கே, ஐயோயோ எப்படியே காஞ்சனா பேய் நான் கண்ணில் பார்த்த மாதிரியே இருக்குப்பா சாமி, ஆள விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. அதாவது உன் மேலே எனக்கு லவ் இல்லை, பாசம் இல்லை, உனக்கு எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ இதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. கேட்டால் எங்கள் அப்பாவுக்காக கோவப்பட்டேன், எங்கள் ஆட்டுக்குட்டிக்காக கோவப்பட்டேன் நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை தாங்க, நான் உனக்காக தான் வேலைக்கு போனேன்னு சொல்கிறாங்க. உன்னை நான் கேட்டேன்னா, உன்னை வேலைக்கு போக சொல்லி கேட்டேன்னா ஏதோ பண்ணானா, எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான் பேச, அதுக்கப்புறம் என்னடாப்பா புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவங்க மட்டும் இல்லைங்க, கோமதி அம்மாவும் திட்டுறாங்க. எல்லாரும் திட்டுறதை தாங்க முடியாத நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, ராஜீவ் சைடும் உள்ள நியாயத்தை நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு முன்னையே தெரியும்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டியேம்மா, போச்சுமா, சொந்த செலவில் சொனியை வச்சுட்டியே, உனக்கு ஒன்றா தான் வந்து திட்டுவாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. கடைசியில் பார்த்தா நம்ம செந்தில்கிட்ட திட்டு வாங்கிட்டாங்க. நம்ம மீனா டே மாற்றி இப்படி திட்டுற அளவுக்கு நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இப்படிலாம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு உங்கள் அப்பா எங்கள் அப்பாவை பேசணுமா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க. என்ன பண்ணுறது, தலையெழுத்து சோதனை, அவனுக்கு போராத காலம், அவன் பேசிட்டான். விட்டு தொலையேண்டா, நீ ஏன்டா அதை பிடிச்சிக்கிட்டு ஆடுற, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, சும்மாவே ஆடுவாங்க, காலில் சலங்கையை கட்டி விட்டா சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு தான் அவங்கள பற்றி பேசினாலே பிடிக்காது அவங்க குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ராஜுவோட அம்மாவை ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, யார் ராஜுவோட அப்பா தாங்க. அந்த நகை வீட்டுக்கு வரலன்னா நீ வீட்டிலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம பாண்டியன் வந்துட்டு நாளைக்கு வேலையை பேங்க்குக்கு போயிட்டு நகையை தூக்கி விட்டு எறியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை தேடி வர அசிங்கம்லாம் நீங்கள் பண்ண வேலை அப்படின்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.